பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களை சந்தித்ததில் மிகுந்த மனமகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் நாம் சந்தோஷப்படுவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அவைகளை எல்லாம் நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறோம். காரணம், எப்பவும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் வேதனைப்பட்டுட்டே இருக்கிறோம். நம்மக்கிட்ட இல்லாத ஒரு காரியத்திற்காக. அது என்கிட்ட இல்லையே, அது என்னை விட்டு போய்விட்டது, அதை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நடந்து போன சம்பவங்கள், பறிகொடுத்த சம்பவங்கள், ஏமாற்றம் அடைந்த சம்பவங்கள், இதை நினைத்து நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே எல்லாம் உறவுகள்லாம் சேர்ந்து சந்தோஷமாக டூருக்கு போவாங்க. இல்லை வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், திருமணம் போன்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்போ எல்லோரும் ஒரே சந்தோஷமாக இருக்கும்போது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நேரங்களில் ஒரு நபர் மாத்திரம் எப்போ மூடியாகவே இருப்பார். ஒன்று கோபமாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. எதுக்காக அப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. எப்பவும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு, ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சிக்கிட்டு, எப்போதும் சண்டை பிடிச்சிக்கிட்டு, மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு, மற்றவங்களை எல்லாரையும் அப்செட் பண்ணி எப்போவுமே ஒரு சோகத்தோடு இருப்பாங்க. நம்மை சுற்றிலும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களே, நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, வீட்டில் உறவுகள் நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்களே, நம்ம சந்தோஷமாக ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்கோமே, ஒரு நல்ல ஃபங்க்ஷன் போகுது. ஆண்டவர் கொடுத்த இந்த தருணம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு விலை மதிப்பில்லாதது. இதுக்கு நன்றி செலுத்தி அந்த சூழ்நிலையை நாம் சந்தோஷத்தோடு கூட அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை. மாறாக அவங்க சோகமாக இருக்கிறத விட மற்றவர்களையும் அப்செட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அப்படி தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் என்ன தான் சந்தோஷப்படுத்தணும் நினச்சாலும், திருப்திப்படுத்தணும்னு முயற்சி செய்தாலும் அது முடியாத காரியமாகவே இருக்கும். இன்றைக்கு நாம் கூட அப்படி தான் இருக்கிறோம். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சகோதரிக்கு ஒரு முறை நான் ஜெபிக்க நேர்ந்தது. அந்த ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியுன்றதுனால அவங்ககிட்ட நான் பேசினேன். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சகோதரியுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்து நல்ல இடத்துல வேலை செய்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எல்லா தேவைகளும் அவங்களுக்கு சந்தித்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி தான். ஆனால் என்னமோ எப்போவுமே அவங்க சோகமாகவே இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட ஜெபிக்க வரும்போது நான் கேட்டுட்டேன், ஏன் சிஸ்டர் உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே, நல்லா கவனிச்சுக்கிறாங்களே, ஏன் அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்கன்னு. அது எப்படி பிரதர் நான் இருக்கிறது, என் ஹஸ்பண்டு குடிச்சிட்டு இருக்கிறாரு, குடிக்கு அடிமையாக இருக்கிறாரு, அவரால் பயங்கர தொல்லை கஷ்டம், அவர் என்னைக்கு அந்த குடியை விடுறாரோ அப்போ தான் எனக்கு நிம்மதி, அது வரையிலும் நான் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், சிஸ்டர் உங்கள் கணவருக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா, அந்த குடியிலிருந்து விடுதலை அடையணும்னு சொல்லி. ஆமாம் பிரதர், ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஜெபத்தை நீங்கள் நம்புறீங்களா, ஆண்டவர் கேட்டு விடுதலை கொடுப்பாருன்னு? நான் நம்புகிறேன். அப்படின்னா ஏன் நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க? ஆண்டவர் மேலே நீங்கள் பாரத்தை வச்சுட்டிங்கனாக்கா பின்னாடி ஏன் அதை குறித்து நீங்கள் கவலைப்படணும்? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமாகவே ஆண்டவர் என் கணவரை தொட்டு அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கனாக்கா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமே. தப்பு செய்கிற அவரே சந்தோஷமாக இருக்கிறாரு. போதை ஏற்றிக்கிட்டு உங்களை பற்றி அவர் கவலைப்படலை, குடிக்கும் போது பிள்ளைகளை பற்றி கவலைப்படலை. பாவம் செய்யக்கூடிய நபரே சந்தோஷமாக இருக்கும்போது ஒன்றும் செய்யாத நீங்கள் எதுக்கு இந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டுட்டு இருக்கணும்? உடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்களே, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆண்டவர் நல்லபடியாக அவங்கள ஆளாக்கி வச்சிருக்கிறாரு, பொறுப்புள்ள பிள்ளையாக இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிறாங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு நல்ல வீட்டில் வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான நபர்கள் இந்த வசதி இல்லாமல், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை காட்டிலும் கீழே இருக்கக்கூடிய நபர்கள், அவங்கள காட்டிலும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக அந்த காரியங்களை அனுபவிக்கிறத விட்டுட்டு ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு இது மாறினாதான் நான் சந்தோஷம் அடைவேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே.
அவர் மாறுவதற்கு மாதங்கள் வருடங்கள் ஆகலாம். அது வரையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழக்க போகிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவிக்காமல், அந்த நாட்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக வாழாமல் அதை எல்லாவற்றையும் நீங்கள் இழக்க போகிறீங்களான்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்டேன். இந்த பிசாசு இருக்கிறான் பார்த்தீங்களா, பிசாசு ஒரு பெரிய பொய்க்காரன். யோவான் 8:44 சொல்லுகிறது, அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் வாயை திறந்தாலே பொய் தான், எப்போவுமே பொய் பேசிக்கிட்டே இருப்பான். நாம் சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அவன் பொறாமை கொண்டவன். காரணம், அந்த ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்று அனுபவிக்கும் போது, சந்தோஷப்படும் போது அது அவனுக்கு பொறுக்காது. காரணம், அவன் அந்த நிலையிலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய ட்ரிக் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஏராளமான காரியத்தை கொடுத்திருக்கும் போது நாம் அதை குறித்து சந்தோஷப்படாதபடிக்கு ஒன்றை நமக்கு காண்பித்து நம்முடைய கவனத்தை எல்லாம் திசை திருப்பி அதன் பக்கமாக அதை நினைச்சு நீங்க வேதனைப்பட்டு இருக்கிற மாதிரி செஞ்சிருவான். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய கருவே அதுதான். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான காரியங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுத்திருக்க, அதுக்காக எனக்காவது நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கிறீங்களா? அதை சந்தோஷமா அனுபவிச்சிருக்கிறீங்களா? இல்லை. ஆனா பிசாசானவன் பொய் பேசி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களுடைய இருதயத்துல போட்டு அதை நினைச்சு வேதனைப்படும்படியா உங்களை வச்சிருக்கிறான். மற்ற காரியங்கள்ல நீங்க ஈடுபடாதபடிக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்ற வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் இதே பிரச்சனை இருந்தது. ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மரங்களை படைத்திருந்தார், ஆயிரக்கணக்கான கனிகள், சுவையான கனிகள். ஆனால் பிசாசானவன் என்ன செய்தாந்தீங்களா? ஏவால அவன் ஒரு மரத்தை பக்கமா அவர்களுடைய என்டையர் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டான். இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியை தேவன் புசிக்க வேண்டான்னு சொன்னாரா? இது சாப்பிடலாமே, இது ரொம்ப நல்லா இருக்குமே, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல மாறி விடுவீர்கள், அதனால தான் ஆண்டவர் இதை அறிந்து உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி அவன் ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் சூழ்ந்திருக்க ஒன்றை காட்டி அவர்களை திசை திருப்பி விட்டான். ஏவாள் என்ன செஞ்சிருக்கணும்? சுதாரித்து கொண்டு, அப்பால போ சாத்தானு, என்னுடைய ஆண்டவர் எங்க அப்பா எனக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு, நான் அனுபவிக்கிறதுக்காக, ஆதாம் அனுபவிக்கிறதுக்காக, சாப்பிட்றதுக்காக ஏராளமான கனி இருக்குது, எத்தனை எங்கள் மத்தியில் இருக்கும் போது இந்த ஒன்றை காட்டி எதுக்காக நாங்கள் அனுசரி வரணும்? அதுக்கு எங்களுக்கு கிடைக்கவே இல்லைனா கூட பரவாயில்ல, அது எங்களுக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மற்ற காரியங்களை குறித்து சந்தோஷப்பட்டு அதை அனுபவித்திருந்தால் அவர்கள் பாவத்தில் விழ வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் என்ன நடந்துச்சு? நாம் எதை தொடக்கூடாது, எதை பார்க்கக்கூடாது, யார் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அப்போ தான் நம்ம பிள்ளைங்களுக்கு டெம்டேஷன் ஆகுது. ஏன் அங்கே போகக்கூடாது, ஏன் அங்கே கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, அதை ஏன் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பாவத்தில் விழுகிறோம். ஏன்னாக்கா எது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ நம்முடைய வாழ்க்கையில் அது மேலே ஒரு ஈர்ப்பு வருகிறது. பிசாசானவன் அது மேலே தான் பொய்களை அடுக்கி கொண்டே போகிறான். அவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? சீப்பான மட்டமான பொருள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மையாக காட்டுவது. அதுதான் அவனுடைய முக்கியமான வேலை. மட்ட ரகமான காரியங்கள் எல்லாம் மேன்மையாக காட்டுவான், ரொம்ப அழகாக காட்டுவான். நாம் அதில் மயங்கி போயிடுவோம். அப்புறம் அவன் சொல்லுவான், பாரு இவ்வளோ மேன்மையான காரியம், இந்த அழகான காரியத்தை தேவன் உனக்கு கொடுக்கல பாரு, இதுக்காக நீ எவ்வளோ ஜாம் பண்ணியிருப்ப, இது மாத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றிருந்தா, இந்த அழகான காரியத்தை, இந்த மேன்மையான காரியத்தை பெற்றிருந்தா உன் வாழ்க்கை நிறைவான சந்தோஷம் பெற்றிருக்குமே, இன்னைக்கு நீ இதை இழந்துட்டு தவிக்கிறியே அப்படின்னு சொல்லி உன்னை வேதனைப்பட வைப்பான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் கொடுத்துருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மட்ட ரகமானதாக தான் இருக்கும். ஏண்டா இது என்னுடைய வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் பெற்றிருந்தா மனம் நொந்து போயிடுவீங்க. அது மாதிரி காரியம்தான். அவன் ஒரு பொய்க்காரன், அடிப்படையிலே பொய்க்காரன், பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் சீப்பான காரியங்கள் எல்லாம் மேன்மைப்படுத்தி அழகாக காண்பித்து, இது உன் வாழ்க்கையில் இல்லையே, அதை இழந்துட்டியே, நீ ஜெபம் செய்து ஆண்டவர் உனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி மன நோகும்படியாக செய்து மற்ற எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடாதபடிக்கு, தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மற்ற ஆசீர்வாதங்களை சந்தோஷமாய் அனுபவிக்காதபடிக்கு அவன் அதை பார்த்துக்குவான். அதனால தான் வேதம் சொல்லுது, அவனுடைய பொய்க்கு நீங்கள் இணங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. பிலிப்பியர் 4:8 சொல்லுது, உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். எது உண்மை? தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. பிசாசு சொல்லக்கூடிய காரியங்களை நாம் கேட்டுட்டு அதுக்காக துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
தேவனே சத்தியபரர், மற்ற எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. ரோமர் 3:4 சொல்லுது. உண்மை உள்ளவைகள் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கீங்க. எது உண்மை? யாக்கோப்பு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதுதான் உண்மை. பரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நன்மையான எல்லா ஈவுகளையும் கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கக்கூடிய தகப்பன் அவர். நன்மையான எல்லா ஈவுகளையும், பூர்ணமான எந்த வரமும், பூர்ணமான சமாதானம், சந்தோஷத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக கொடுக்கிறார். அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு, ஒன்றையும் அவர் ஒதுக்கி வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்துல ஸ்தோத்திரத்தோடு கூட, நன்றியோடு கூட நீ அனுபவிக்க முடியும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணுன்றது தான் தேவனுடைய திட்டம். இல்லாத ஒரு காரியத்தை குறித்து எப்பவுமே வேதனைப்பட்டுட்டு இருக்கிறது அது முட்டாள்தனம். மாறாக தேவன் உங்களை சுற்றி நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிறார், நன்மையான ஈவுகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிட்ற டேஸ்டி ஃபுட்டு, சாப்பாட்டில் இருந்து, போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து, உங்களுக்கு கொடுத்த படிப்பு, நீங்கள் செய்கிற வேலை, சம்பாத்தியம், இருக்கிற வீடு, படுக்க இடம், இது ஒவ்வொன்றுக்காகவும் நீங்கள் நன்றி செலுத்த வேணும். அதை என்ஜாய் பண்ணணுங்க. இது கிடைக்காத நிறைய நபர்கள் வெளியே இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் பெற்றுக்கொண்டும் இல்லாத ஒரு காரியத்துக்காக நீ அழுதுட்டு இருக்கிற, உன் ரூமில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற, தனிமையில் இருக்கிற. ஏன்? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாரு, உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே, மன மடிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுதலை செய்து ஆண்டவர் அப்பா உம்முடைய ஆவினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே பிள்ளைகள் சந்தோஷத்தோடு கூட இந்த உலகத்தில் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அப்பா, எல்லாம் டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, எல்லாம் தற்கொலை எண்ணங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, விரக்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை விடுதலை செய்து மீண்டுமாக அவருடைய வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. இதனால் படிப்பை இழந்த பிள்ளைகள், வேலையை இழந்த பிள்ளைகள், வாழ்க்கையை இழந்த பிள்ளைகள் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. தேங்க்யூ ஃபாதர். இந்த ஜெபத்தை கேட்கறதுக்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களே, எங்களுடைய யூடியூப் என்னுடைய பேரில் ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டருங்கிற பேரில் இருக்குது. தயவு செய்து போய் பாருங்கள். அங்கே நிறைய ஆண்டவருடைய செய்தி இருக்குது. உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் விசுவாசத்தையும் அது கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் சென்னையில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது. ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னாக்கா, பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து கலந்து கொண்டால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.